எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தொடர்ந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையானது பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன், கேரட்டு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. அதையும் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கர்டு, தயிர், தேங்காய் பால், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே. கிராம்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்தை வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணணும். பச்சை மிளகா ஃபுல்லாக கீறாமல் ஆஃப் கீறல் விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. பாதி பாதியாக போட்டுறாதீங்க. ஒரு மிளகாவை ஒரு மிளகாயில் ஆஃப் மட்டும் கட் பண்ணி அப்படியே முழுசாக போட்டுருங்க. கூடவே தக்காளி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி கேமரா எப்படி செட் பண்ணேன்னு தெரியல. வீடியோ அந்த ஃபுல் லென்த்தில் வரல, சாரி. ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். தக்காளி வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கணும். அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு இது பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் பச்சை பட்டாணி சேர்க்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இருந்தது கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு, அதனால் அது 2 ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். மஷ்ரூம் சேர்க்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சு.
தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் 1/2 ஹவருக்கு முன்னாலே எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். 3 கப்புக்கு வந்து நம்ம ஊற வச்சுருக்கனால ஒரு 5 கப் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். என்ன தான் உதிரியாக வரும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி பாஸ்மதி ரைஸ் வந்து குழஞ்சிடும். இப்போ ரைஸு சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு எறும்பு கடிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான சால்ட் இப்போ சேர்த்துக்கிறோம். உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுங்க. அப்படின்னா தான் சாதம் வெந்து வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ தான் ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸு, மஷ்ரூம் இந்த மாதிரி நிறையா சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு சேர்த்துடாதீங்க. அந்த டேஸ்ட் வந்து மாறிடும். லாஸ்ட் டைமில் போட்டுருங்க. இந்த டைமில் தான் மல்லி இலையும் புதினாவும் சேர்க்கணும். என்கிட்ட இல்லை, அதனால நான் போடல. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கோங்க. டேஸ்ட் இதோட நல்லாயிருக்கும். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். வீடியோ கூட எடுத்துடலாங்க. இந்த வாய்ஸ் கொடுத்து அதை எடிட் பண்ணுறது தான் ரொம்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. எப்படி தான் வீடியோலாம் எடிட் பண்ணுறாங்களோன்னு இப்போ நம்ம அதை பண்ணும்போது தான் புரியுது. நிஜமாகவே சாப்பாடு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா சாதம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன். சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்ல மறந்துட்டேன். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிண்டாமல் லைட்டாக பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தம் போடுவாங்க. நான் தம்லாம் போட மாட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி மட்டும் வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா நல்லா உதிரியாக இருக்கும். சூப்பரான புலாவ் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சூப்பரான புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட எடிட்டிங்கில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு அந்தளவுக்கு தெரியல. நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எதுனாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.